ஒரு நல்ல ஒரு கட்சி இருந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுற ஒரு அண்ணன் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவர் முதல்வர் ஆசைப்பட்டிருந்தா இணையும் போது தனக்கு 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் அப்போவே பேரம் பேசியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது 200 அந்த கூவத்தூரில் நடக்கும்போது நான் உண்டு. பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு அண்ணன் வீட்டில் எத்தனை கான்ட்ராக்டர்கள் வந்து நின்னாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் அவர் சொடக்கு விட்டுருந்தாருன்னா அன்னைக்கு கூவத்தூரில் இருக்கிற அத்தனை வரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. எத்தனையோ கான்ட்ராக்ட் விதைக்கிறதுக்கு நின்னாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டார். அந்த காசு கொடுத்து யாரையும் விலை கொடுத்து யாரையும் வாங்க விருப்பப்படலை. சண்முகநாதன் பிடிக்காமல் ஓடி வந்தார். ஏன் பஸ்ஸில் ஓடி வந்து இறங்கி வந்தார். நம்ம தான் கூப்பிட்டோம். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களாக தான் வந்தாங்க. எத்தனை எம்பிகள் தன்னால் தான் வந்தாங்க ஒழிய யாரையுமே அவர் போய் அழைச்சி வாங்கன்னு கூப்பிடலை. 2வது தர்மயுத்தம் இவர் போட்டார், தர்மருக்கு போட்டார். அவங்க வந்து கேட்டார், நான் இவ்வளோ நாள் விட்டு கொடுத்துட்டேன். தொண்டர்களுக்காக ஆளுக்கு பாதி தொண்டர்களை நியமிங்க தான் சொன்னார். நல்லா புரிஞ்சுங்க. பொதுக்குழுக்கு முன்னாடி நீ பாதி நான் பாதி, மாவட்டத்தை 2ஆ பிரி, 3ஆ பிரி, அதில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு சொன்னாங்க. சிவி சண்முகத்துக்கு முடியாதுங்கிறாரு. எஸ்பி வேலுமணி இப்படி ஒரு சில தலைமையில் இருந்து அதிகாரம் பண்ணவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால் பிரிக்க முடிஞ்சுதான்? அப்போ அது ஒரு ஆளுமை இல்லை. நல்லா புரிஞ்சுருங்க. ஒரு சில மாவட்டத்தை பிரிச்சிருக்காரு, ஒரு சில மாவட்டத்தை பிரிக்க முடியல அவரால்.